அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முன்பு ஒரு காலத்தில் ஒரு நாய் தாகத்தால் செத்துவிடும் அளவிற்கு ஒரு கிணற்றை சுற்றி சுற்றி வந்தது. இதை பார்த்த பனு இஸ்ராயில் சமூகத்தைச் சேர்ந்த விபச்சாரியான ஒரு பெண் தனது காலுறையை கழற்றி அதில் நீர் நிரப்பி அந்த நாய்க்கு புகட்டி அதன் தாகத்தை போக்கினாள். இதன் காரணமாக அல்லாஹ் அவளுடைய பாவத்தை மன்னித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3467. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுதான் காரணம் என்று அல்லாஹுவுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் நாடினால் காரணமே இல்லாமலும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லது ஒருவர் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமென்றால் பெரிய அளவில் நற்செயல்களை செய்ய வேண்டும், பெரிய அளவில் தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்றெல்லாம் நாமாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிறிய நற்செயல் அல்லாஹுவுக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் அதை பொருட்டாக கொண்டு அவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதும் அவனுக்கு முடியாத காரியம் அல்ல என்பதை விளங்கும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. மேலும் சக மனிதர்களிடமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களிடமும் இரக்க சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும், அல்லாஹ் நாடினால் அதை கொண்டும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்குவான் என்ற தகவலும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.